வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 26 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஹாபிசா மற்றும் மான்ஜாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். போலகாத் மற்றும் உம்மத்தாத் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. எந்த மாநிலத்தின் நடனம்? காஃபா மற்றும் போகாடா, மகாராஷ்டிரா. எந்த மாநிலத்தின் நடனம்? சஃபாரி மற்றும் ராணப்பா, ஒடிசா. அபுல் கலாம் ஆசாத், ஜே.ஆர்.டி. டாடா மற்றும் சத்யஜித் ரே 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மகாபுருஷ சம்பிரதயா நாம்தேவ் நிறுவனது நாம்தேவ். துணை ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதியின் பதவி நீக்கம் மற்றும் முன்னுரை அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 74 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஸோ 4வது ஐந்தாண்டு திட்டத்துல காட்லி ஃபார்முலா அறிமுகமாச்சு. பகுதி 14 நம்ம இந்திய அரசியலமைப்புல யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஏஎஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தானா பகத் இயக்கம் 1914ல இருந்து 20 வரைக்கும் சோட்டா நாக்பூர் பகுதியில ஜாத்ரா பகத் தலைமையில ஓரன் பழங்குடியினரால நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் சிக்கு உற்சவ். இன்னைக்கான திட்டம் PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதியமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் அத்துல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. PM குசும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. பிரதமர் ஷரம் யோகி மந்தன் யோஜனா தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. சவுனா புக்குச்சுல்லு இல்ல ஆரிய ரக்தா என்ற புதிய பெகோனியா தாவர இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? அருணாச்சலம். இந்திய சர்வதேச விழா 2025 11வது பதிப்பு எங்கு நடைபெறும்? சண்டிகர். வேலைவாய்ப்பு அதிகரிக்க தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்துடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? சொமாட்டோ. INROKN இருதரப்பு கடற்படை பயிற்சியில் எந்த கப்பல் பங்கேற்றது? INS சகாயத்ரி. இந்த INROKN கூட்டு பயிற்சி இந்திய நாட்டுக்கும் சவுத் கொரியா நாட்டுக்கும் நடந்த கூட்டு பயிற்சி பூசன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. UPI ஏற்புக்காக ஜப்பானின் நிப்பான் டெலிகிராஃப் மற்றும் டெக்னாலஜி டேட்டாவுடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எந்த மாநிலத்தில் நெசோலினிஸ் பனாபிட்டானே என்ற புதிய குளவி இனம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மேற்கு வங்காளம். மேகாலயால ராட்சசஸ் ஜடோ மற்றும் ராட்சசஸ் சொல்லக்கூடிய 2 புதிய தவளை இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஜோகிராபெட்டஸ் மேத்தின்னு சொல்லக்கூடிய பட்டாம்பூச்சி இனம். மணிப்பூர்ல காரா நாம்பாஷியான்சிஸ் சொல்லக்கூடிய மீன் வகை இனம். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒஃபியாரஸா எச்சினன்டான்னு சொல்லக்கூடிய காஃபி தாவர இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எந்த ஆண்டுக்குள் சாலை கட்டுமானத்தில் 100% நகராட்சி கழிவுகளை பயன்படுத்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இலக்கு வைத்துள்ளது? 2027. S&P-ன் படி 3வது பெரிய பொருளாதார நாடா 2030க்குள்ள மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே CEBR படி 2032. உருளைக்கிழங்கு அதிக உற்பத்தியாளராக இந்தியா 2050 சொல்லியிருக்காங்க. பாரதிய அந்தரிக்ஷ நிலையத்தை நிறுவ இந்தியா 2035 இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கான தேசிய சிவப்பு பட்டியல் மற்றும் தரவு புத்தகத்தை இந்தியா 2030 உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. புதிய மூலோபாய ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் ரஷ்யாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையானது? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு ஒப்பந்தம் 2019 நடந்துச்சு. தொழிலாளர் அமைச்சகம் ஈஸ்வரம் போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க 26 ஆகஸ்ட் 2021. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் பாகல் திட்டம். ஐநா சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பை 1944 சிக்காகோ மாநாடு மூலமா உருவாக்கியிருக்காங்க. மெக்சிகோ அப்படிங்கிறது ஒரு ரீஜனல் சர்வதேச பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தென் அமெரிக்கால இருக்கு. 1991 அசோசியேஷன் சொல்லக்கூடிய ஒப்பந்தம் மூலமா உருவாச்சு. இந்திய மொபைல் காங்கிரஸ் 2025 AI ஃபார் குட் உச்சி மாநாட்டை நடத்திய துறை எது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். போபால் 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு. புதுதில்லி 9வது இந்திய மொபைல் காங்கிரஸ். கொச்சி 5வது லோக் சம்பர்தன் பவர் நடத்தி முடிச்சிருக்காங்க. நடத்தினது சிறுபான்மை அமைச்சகம். டெல்லி தேசிய ஆயுஷ் மிஷன் உச்சி மாநாடு. குஜராத் நில மற்றும் பேரிடர் மேலாண்மை குறித்த தேசிய மாநாடு.
கிழக்கு அண்டார்டிகாவில் இந்தியாவின் புதிய முன்மொழியப்பட்ட ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன? மே 3 ஜனவரி 2029க்கு முன்னாடி அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பிராந்திய செயற்கை நுண்ணறிவு செய்தி அறிவிப்பாளர் லிசா. இந்தியாவின் முதலில் AI இயங்கும் மேம்பட்ட போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு பொருத்தப்பட்ட விரைவுச்சாலை துவார்கா. பழங்குடி மொழிகளுக்கான இந்தியாவின் AI இயங்கும் மொழிபெயர்ப்பு தளம் ஆதிவாணி. இந்தியாவின் முதல் பெண் EPLX அமைப்பை. திராவியா போர்ட்டல் எந்த அமைப்பின் முன்முயற்சி? சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ். ஆயுஷ் நிவேஷ் சார்த்தி முதலீட்டாளர் மைய போர்ட்டல் சமீபத்தில் ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியிருக்காங்க. கலாச்சார அமைச்சகம் மேரா கோவன் மேரா தராகர் திட்டம். தேசிய மகளிர் ஆணையம் யசோதா AI எழுத்தறிவு திட்டம்.